6-7 ஜாதகம் பார்த்தோம், 7 பொண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் அது சரியாச்சுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல. திருமண வாழ்க்கை ஒன்று அமைச்சு 10 பொருத்தம் பார்த்து பண்ணது எல்லாமே இன்னைக்கு எங்கே நிற்கிது? டைவர்ஸ் நிறைய இடங்கள்ல டைவர்ஸ் ஆகுது. அதே பொருத்தம் பார்க்காதவங்க சூப்பராக இருக்காங்க, பொருத்தம் பார்க்காதவங்க எல்லாமே ஏஎல்பி பொருத்தம் இருக்குது. இப்போ 2026 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 3 ஏஎல்பி லக்கணங்கள்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே 12 லக்கணமும் கவனமாக இருக்கும். பலமான ஆண்டாக இருக்கான்னு ஆண்டாக இருக்குது. ஆனால் கொரோனா டயத்தில் நம்ம எப்படி இருந்தோம்களோ அதே இடத்துல, ஆனால் இன்றைக்கி லாக்டவுன் இல்லை, அவ்வளோதான். லாக்டவுனுங்கிற பேர் இல்லை, அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்லை அப்படி தான் இருக்குது. ஆமாம், எப்போல்லாம் கும்பத்து ராகு வந்தாலும் பிரச்சனை தான். கேது எப்போல்லாம் சிப்பத்து வந்தாலும் அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் மாற்றி முடிவு எடுக்கிறது. 2026 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வருமா. 2026 நவம்பரில் தான் மாறுது. இப்போ தான் எலெக்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து விஜய் என்ன ஆவார்? நீங்கள் லக்னம் மாறும்னு சொல்கிறீங்களா சார், விஜயோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லது. இது ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி நம்ம பேசுகிறத விட பொதுவாக அவருடைய அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 2025லேருந்து 2028 வரை கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கான்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு மாயையான ஒரு பிம்பம், மாயையான ஒரு தோற்றத்தை வந்து அது என்னென்னா, அந்த ராகுவோட தன்மை எப்பயுமே விஜய்க்கு வந்து ஏன்னா சினிமா துறையிலேருந்து வந்தவர். சினிமானாலே ஒரு மோகம்னாலே ஒரு மாயை. அதுவும் வந்து அவர் பிறந்த தேதியே 22 அப்படின்னா அது ராகுவோட சம்மந்தப்பட்டது. அது பெரிய ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டங்களும் ஒரு பெரிய ஒரு பலமான கூட்டம். ஒன்றும் வந்து மாற்றம் வருது, மாற்றம் வரலை, அவர் வந்து ஜெயிக்கிறாரு, இத்தனை தொகுதி ஜெயிக்கிறாருன்னு அப்படின்னு நான் சொல்ல வரல. பொதுவாகவே ஏன் அப்படின்னா 2027 2028 அது பிறகு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா 2027லேருந்து 2028 இந்த காலகட்டங்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கையை வச்சு தான் நம்ம 28 வந்து நம்ம பேச முடியும். அது எத்தனாவது மாதம் அப்படிங்கிறதையும் தேதியனே சொல்லிடுறேன். 2027 நவம்பர்லேருந்து 2028 டிசம்பர் இந்த காலகட்டங்கள் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப விஜயோட அரசியல் நுணுக்கங்களை, அரசியலை பற்றி நீங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டம் இதுதான். ஒரு வருஷம், ஒரு 13 மாதம். இந்த மாதத்தில் மட்டும் அவர் ஒரு பெரிய ரிஸ்க்கான காலகட்டம். இந்த இடத்துல அவர் தாண்டிட்டாருன்னா அவரோட அரசியல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி வரும், இன்றைக்கி நடக்கும், இன்றைக்கி பெரிய ஒரு தோற்றம் இருக்கானா இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. ஓட்டு வங்கி இருக்குது, பலமான ஓட்டு வங்கி இருக்குது, நல்லா பெரிய ஒரு பலம் இருக்குது, அதிலெல்லாம் இருக்குது. ஆனால் அதுவே வந்து அவருக்கு வந்து அரசியல்னு வரும்போது, ஏன்னா இங்கே கட்சி நிர்வாகம், ஒரு கூட்டம், பலமான கூட்ட சேர்க்கைகள் வந்து அரசியலுக்கு வந்து உண்மையிலே ராகு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு 100 பேர் பண்ண வேண்டிய விஷயத்த 1000 பேர் பண்ணாங்கன்னா அது வந்து விஜய்க்கு வந்து, ஆனால் அது வந்து ஒரு படத்தோட பெரிய ஒரு மோகத்தை வந்து வெளிக்காட்டியிருக்கு. அதுவும் சரியான தருணத்தில் அவர் வந்து ஒரு பெரிய விதமும் வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது வந்து 2026 தானே ஒரு பெரிய தேர்தல் வந்து. இதனால் என்னை பொறுத்தளவுக்கு இதனால் ப்ளஸ் வந்து விஜய்க்கு இருக்கோ இல்லையோ, அது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு இருக்குது. அது டிஎம்கேக்கு ரொம்ப பலமாகவே இருக்குது என்னை பொறுத்தளவு. அது எல்லாருமே சொல்கிறாங்க டிஎம்கேக்கு வந்து பலகீனம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு அது வந்து தெரியலை. அது வந்து பலமாக தான் இவரை பொறுத்தளவுக்கு பலகீனம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு தான் இது பெரிய பலமாகவே இருக்குது. அதை விட்டு இந்த 2026 விட்டுடுங்க. 2027 நவம்பர் 2028 டிசம்பர் தாண்டட்டும். விஜயை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். 2028 டிசம்பர்லேருந்து கேட்டிங்கன்னா அப்போ சொல்கிற வார்த்தை எப்படின்னா, நின்றுக்கிட்டு தான் நான் பேசுவேன். விஜயை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு யோகமான ஒரு நிகழ்வு தான் அது. இல்லை, இப்போ 2026 எலெக்ஷன் வருது சார். அடுத்த தேர்தல் வந்து 2031 தானே. நீங்கள் நடுவில் 28ன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு எதுவும் முக்கியமான காரணம் இருக்கா? இல்லை, பொதுவாகவே 2028 அரசியல் எப்போயுமே மீனத்துலேருந்து வரும்போது, மீனத்துலேருந்து சனியும் சரி அடுத்த மேஷத்துக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய அரசியல் வந்து பெரிய மாற்றத்தை குறிக்கும். எப்பயுமே வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்குது. அது யார் அரசியலுக்கு வந்தாலும் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் நிறைய குழப்பங்களும் குழப்படிகளும் இது 2026-27 நடக்குமான்னு நடந்தே தீரும். இது வந்து நீங்கள் எழுதப்படாத சட்டமாக இருக்கும். நீங்கள் எப்போ மீனத்துக்குள்ளே வந்தாலும் சரி, மேஷத்தில் வந்தாலும் சரி, அந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் அது அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் குளறுபடிகள் இருக்குது. இது எந்த இடத்துல எப்படி குளறுபடிகள் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் 2027-28 நீங்கள் அரசியலில் கவனிக்கப்பட வேண்டிய காலங்கள். யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி. இல்லை சார் 2031 அது வர்றபடி வரட்டும்.
இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கான்னா இருக்குது, அரசியல் கேப். இதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு வந்துருக்கா சார்? எந்த வருஷம் வந்து 87 88 வந்துச்சு, 66 வந்துச்சு, 67 வந்துச்சு. இந்தமாரி காலகட்டங்கள்லாம் பொதுவாகவே இந்தமாரி காலகட்டங்கள்லாம் நாங்கள் எடுத்து நான் பார்க்கும்போது அது பொதுவாகவே வந்து இது குறிப்பிட்ட ஒரு பெரிய இப்போ டைரியே நான் எழுதினதை. ஆனால் என்னென்னா நான் அதை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுகிறது இல்லை. ஏன்னா தனி மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதுக்காக நம்ம அரசியல் பற்றி பேசுகிறதே கிடையாது. அது வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பெரிய, ஏன்னா மக்களோட முடிவு தான் இங்கே எல்லோரும். ஏன்னா ஒருத்தர் நீங்களும் நானும் முடிவு பண்ணுறது இல்லை. ஏன்னா கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்குன்னு ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு மோகம் இருக்குது, கட்சிக்குன்னு தலைவருக்கு ஒரு மோகம் இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு பெரிய கூட்டணி அமைப்பு இருக்குது. ஏன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, அந்த கட்சி சின்னங்கள் சேர்ந்து ஒரு ஓட்டு போடுது. அதில் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்தாலும் 5 பேர் 5 விதமாக போடுறாங்க. அது வந்து உங்கள் வேட்பாளர், உங்கள் தொகுதியில் ஒரு வேட்பாளர் இருப்பார், அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும், அவருக்கும் தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஜாதிக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி வச்சுருப்பார், அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கில் ஒரு ஓட்டு வாங்கி வச்சுருப்பார், கட்சிக்குன்னு ஓட்டு வாங்கி வச்சிருப்பார். இவ்வளோ 234 தொகுதியிலையும் இது நடக்கும். இது ஏதோ ஒரு தொகுதி 2 தொகுதியில் 234 தொகுதியிலையும் அந்தந்த தொகுதியில் யாருக்கு இவருக்கு 20,000 ஓட்டு இருக்குது, இவருக்கு 30,000 ஓட்டு இருக்குது, இல்லை 40,000 ஓட்டு இருக்குது, அதில் பணப்பழம் வேணும், ஆள் பழம் வேணும், இப்படி நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு கட்சியை வந்து வெளியில் வருது. மக்களோட முடிவு தானே இங்கே வரப்போகுது. ஏஎல்பியோட அடிப்படையே லக்னம் நகருது அப்படிங்கிறது தானே சார்? இப்போது நீங்கள் லக்னம் நகர்றதுனால தான் நாங்கள் துல்லியமாக கணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் எடுத்துக்காட்டாகவே சொல்லியிருக்கீங்க, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறப்போ ஃபோட்டோ கேட்டால் இப்போ இருக்க ஃபோட்டோவை தருவீங்களா, இல்லை குழந்தையில இருக்க ஃபோட்டோவை தருவீங்களா? அது மாதிரி தான் இதுவும் ஜாதகத்தில் இப்போ என்ன இருக்குங்கிறத தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து பிறந்த தேதியில் இருக்க லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் கணிக்கிறாங்க. அப்படி கணிக்கிறதுனால என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தவறுகள் சரி அப்படிங்கிறத விட நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏஎல்பி லக்கணம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துங்களேன். 9வது படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்கன்னா 4 பேர் சொல்வீங்க. இந்த 4 பேர் நீங்கள் எங்கேயாச்சும் இருக்குங்களா? இல்லை. ஏதோ எங்கேயோ பேசலாம், பார்க்கலாம், நான் கூட பார்ப்பேன், நீங்கள் கூட பார்ப்பீங்க. 12வது படிச்சிங்க, காலேஜில் படித்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசுகிறாங்கன்னா 2 பேரில் ஒருத்தர் பேசுவோம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க? வேலையில் இருக்கும்போது வேலையில் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசுவீங்களான்னா டெய்லி பேசுவீங்க, டெய்லி பார்ப்பீங்க, டெய்லி அவங்களோட பயணிப்பீங்க, அவங்க கூட முடிவெடுப்பீங்க, அவங்க கூட ஒரு ஷேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நல்லதாக கெட்டதாக சொல்வீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்குள்ள வாழ்க்கையை தான் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது நல்லவன் இருந்திருப்பா கெட்டவன் இருந்திருப்பா, அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அது சார் அவனால தான் சார் நான் படித்தேன், சார் அவனால தான் சார் நான் வீணாக போனேன். இன்றைக்கி அவர் உண்மையிலே நீங்கள் அவர் கடந்து வந்துட்டோம், அது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் எல்லாமே கடந்த காலமாகவே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க மேஷ லக்கணத்தில் ஒரு தனுசு லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, 7ஆம் வீடு புதனாக இருப்பார். பிறந்த குழந்தைக்கு புதனாக இருந்தானே சுக்கிரனாக இருந்தானே, பிறந்த குழந்தை எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? 10 வயசு வரையும் அப்பா அம்மா என்ன கொடுக்குதோ அதானே சாப்பிட்றோம். 10 வயசு வரையும் நம்ம என்ன வந்து நம்ம என்ன அப்பா அம்மா எடுத்து துணி எடுத்து கொடுக்கும் அதானே போடுறோம். நம்ம இல்லை நாம் 21 வயசு 2 கட்டம் தள்ளி தனுசு லக்கணம் முடிஞ்சு மகர லக்கணம் முடிஞ்சு கும்ப லக்கணம் வரும்போது நான் என் சட்டை நான் தான் எடுப்பேன்மா. 21 வயசு வரும்போது ஏன் 8 வயசில் சொல்லுங்கன்னா 10 வயசில் சொல்லுது. இப்போல்லாம் குழந்தை சொல்லுதுன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த சட்டை பிடிக்குதுன்னு. நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 20 வயசு வரையும் நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்பயும் கூட அப்படி தான். அப்பாவுக்கு பிடிச்சிருக்க கல்வி படிச்சிருக்கோம், அம்மாவுக்கு பிடிச்ச கல்வி படிக்கிறோம், அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறோம், அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறோம். 20 வயசு வரையும் 2 கட்டம் வந்து எப்பயுமே இந்த லக்கணங்கள் நகரும்போது 2ஓட பலன் தான் முக்கியம். இது இந்த காலத்துக்கட்டத்தில் இது தேவைப்பட்டுச்சு, பயத்தோம். இன்றைக்கி இது இருக்கான்னு இன்றைக்கி அச்சய லக்கணம் ஒன்று இருக்குது, வயதோட்ட லக்கணம் இருக்குது, வயதின் லக்கணம் இருக்குது. இதை இன்றைக்கி லக்கணத்தை நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி இது நடக்குதா நடக்கலையாங்கிற மக்களோட முடிவு தானே. மக்களுக்கு எது பயன்படுதோ, மக்களுக்கு எது கிடைக்குதோ, மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குதோ. இப்போ உதாரணமாக இப்போ கும்ப லக்கணம் சூரியன் 3ல் இருக்குது. இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்போ இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு, இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பொண்ணை சந்திக்க போகிறா. எப்படி 3 மாதத்தில் இந்த பொண்ணை வந்து என்ன பண்ண பார்க்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை பார்த்தே தீரணும். அதேமாரி லக்கணத்து 2ஆம் வீட்டில் சனி இருக்கார், கும்ப லக்கணத்து 2ல் சனி இருக்கார். இதே மாதிரி படிக்கிற பொண்ணாக தான் வரும், திடீர் பொண்ணாக தான் வரும், வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை இப்போ சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னா இவங்க இன்றைக்கி உள்ள நிகழ்காலத்தை கொண்டாட வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீ இப்போ என்னமோ என்றைக்கு 1960 70 80 இருந்துக்கிட்டு இருந்து எப்படி நீங்கள் பதில் சொல்ல முடியும்? சார் இது உடனே வந்து இது சரி இது தவறுன்னு நான் சொல்லலை. இது உங்களுக்கு ஒரு விதம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு விதம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இப்படி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் கழிச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வகுப்பெடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். நான் நண்பர்கிட்ட கூட சொன்னேன், யாராவது ஜாதகத்தையே போடுவாங்க.
ஆனால் உங்கள் ஜாதத்தை என் ஜாதத்தை போடவே மாட்டாங்க, யார் ஜாதத்தையும் போட மாட்டாங்க, யார் ஜாதத்தையும் போட மாட்டாங்க. போட்டு ஆய்வு பண்ண சொல்லுங்கள், பண்ணால் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போடும்ல. நான் சொல்கிறேன் 1992 கல்யாணம் நடந்திருக்கு, 93 கல்யாணம் நடந்திருக்கு, 93 கல்யாணம் நடந்துச்சுப்பா, இது ஜாதகத்தில் ஒத்து வருதான்னு பார்த்தா அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் சார்? கும்பலக்கணம் சார், சதய நட்சத்திரம் உதாரணம் 1ஆம் பாதத்தில் காதல் கல்யாணம் நடக்கும். நான் சொல்லுவேன் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கல்யாணம் நடக்காது, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கும், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீ வந்து எதிர்பாராத திடீர் கல்யாணம் நடக்கும். நான் சொல்கிறேன் இவ்வளோதான் விஷயம். ஒரு ரூட்டில் பஸ்ஸு அப்படின்னா இப்போ உதாரணமாக நான் 3 பஸ் தான் வரும், 10 வருஷத்தில் 3 திருமண வாய்ப்பு வரும். இந்த திருமண வாய்ப்பை நீங்கள் முடிவு பண்ண நடந்துச்சிங்களேன், அந்த பஸ் போய்டும். 3 பஸ்ஸு உங்களுக்காக வெயிட் பண்ணும் 10 வருஷத்தில். நீங்கள் 2019 2029 3 தடவை திருமண வாய்ப்பு வந்திருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு நல்லா இல்லை, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணு படிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு படிச்சிருக்கு அதை விட அது பெருசாக எதிர்பார்க்கும், இந்த பையன் இதை விட பெருசாக எதிர்பார்ப்பான். அப்போ நடக்காது. அப்போ அந்த பஸ் போய்டும். காலைல 6 மணி சாயங்காலம் 6 மணி வரையும் 12 மணி நேரம். காலைல 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அவ்வளோதான் 3 பஸ்ஸு தான். நீங்கள் ஏறுனா ஏறுங்க, ஏறாட்டி போங்க, அந்த பஸ்ஸு வர வேண்டியது கடவுள் வரும். இந்த திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாங்கல்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் காலம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பொண்ணு பிடிச்சிருக்கு, பையன் பிடிச்சிருக்கார், பையன் படிக்கலை, பையன் வேலை பார்க்கல, வரதட்சணை இருக்குது, பவுனு இவ்வளோ போடணும், வரதட்சணை வேணும், கார் வேணும், என் பையன் இவ்வளோ படிச்சிடான், இவ்வளோ சம்பளம் வாங்குறான், பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கு, இவ்வளோ சம்பளம் வாங்குது. இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் இந்த திருமணமான ஒரு ஆணோட வாழ்க்கையும் பெண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறாங்கன்னா கெடுக்கிறாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 வாய்ப்பு வரும்னா, சிலருக்கெல்லாம் வந்து 6-7 ஜாதகம் பார்த்தோம், 7 பொண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் அது சரியாச்சுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் 100 பொண்ணு கூட பாருங்கள், 10 பொருத்தம் கூட பாருங்கள், 5-6 பொண்ணுக்கு பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னா 5-6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி. இல்லை, அந்த 3ங்கிறது என்ன கணக்குன்னு புரிஞ்சு. அதுதான் அந்த 3ங்கிறது என்னென்னா, அது ஒரு 10 வருஷத்தோட கால இடைவெளியான கணக்கு. ஓகே, அது ஒரு 10 வருஷத்து. இப்போ உதாரணமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு எழுதியிருப்பாங்க பாருங்கள், ஒரு ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டோட டைம் மாதிரி தான் இதுவும், வாழ்க்கையோட மேரேஜுக்கான டைம் இது மாதிரி இருக்கும். நீங்கள் ஏறுனா ஏறுங்க, 8:30 மணிக்கு உங்களுக்கு அமெரிக்கா ஃப்ளைட்டு, நீங்கள் ஏறலை, நான் இந்த ஃப்ளைட்டை போக மாட்டேன்னுங்கிறீங்க, அந்த ஃப்ளைட் போகவும் போகாதா, போயிடும், அவ்வளோதான். இல்லை கம்மல் வரல, மூர்த்தி வரல அப்படின்னு நாங்கள் எதுவும் ஃப்ளைட் வெயிட் பண்ணுமா? நிற்காது. யாருக்காகவும் காலம் நிற்கவே நிற்காது. காலம் என்ன பண்ணுங்கிறீங்க, நீங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ வந்தாவா வராட்டிவா. இதில் என்ன சொல்கிறோம், நான் பொண்ணை பார்த்து பாருங்கள், சூப்பர் பொண்ணாக ஒன்று வந்துட்டேன், பையன் சூப்பராக, அதுக்கு முன்னாடி பொண்ணு சூப்பர் பொண்ணாக இருக்கும், அதுக்கு முன்னாடி பையன் சூப்பர் பையனாக தான் இருப்பான். எப்படி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லல, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜோதிடத்தை தயவு செய்து அதை தெரிஞ்சுங்க. யாரும் அச்சய இலக்கணம் நான் ஏன் படிக்கன்னு சொல்கிறதுக்கான, படிங்கன்னு சொல்லவே இல்லை, தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ரியல் லைஃபோட நீங்கள் வாழணும். நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்காம நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க, விசா வாங்குறீங்க, எத்தனை மணி ஃப்ளைட்டுங்கிறீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுங்கிறீங்க, இத்தனை கிலோ கொண்டு போகணுங்கிறீங்க, இவ்வளோ விஷயம் திட்டமிடுறீங்கல்ல. நம்ம ஒரு சின்ன ஒரு பயணத்துக்கு இவ்வளோ திட்டமிடுறோம்னா, வாழ்க்கைங்கிற இவ்வளோ தூர பயணத்தில் சந்தோஷம், நிம்மதி, பெருமூச்சு விடணும்னா, அப்போ நம்ம எவ்வளோ திட்டமிடணும். எங்கேயும் திட்டமிட்டுருக்கோம்ல, அது பாட்டு நடக்கும், அது பாட்டு நடக்கும். அது எப்படி நடக்கும், எது நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி கையாளான்னு தெரிஞ்சிருக்கணும், அது நம்ம பொருத்தமானு தெரிஞ்சிருக்கணும், அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், உங்களை கொண்டு போய் ஒரு சிவில் சைட்டில் விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒன்றும் தெரியாது. அது இல்லை. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்குது, வேலை பார்க்குறது ஒன்றா இருக்குது, திருமண வாழ்க்கை ஒன்று அமைச்சு 10 பொருத்தம் பார்த்து பண்ணது எல்லாமே இன்றைக்கி எங்கே நிற்கிது, டைவர்ஸ் நிறைய இடங்கள்ல டைவர்ஸ் ஆகுது. அதே பொருத்தம் பார்க்காதவங்க சூப்பராக இருக்காங்க, பொருத்தம் பார்க்காதவங்க எல்லாமே ஏஎல்பி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இருக்குமே, இல்லாமல் எப்படி நீங்கள் நடக்கும். நீங்கள் 2 பேர் சேர்ந்து பயணிக்கிறாங்க, அப்போ 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்குல்ல, அவ்வளோதான் விஷயம். நான் என்ன பண்ணேன்னா, இது ஜாதகம் 2 பேர் ஜாதகம் நல்லா இருக்கிறாங்கன்னா, இது ரெண்டையும் இணைக்கிற மேட்சை பார்த்தா அந்த ஏஎல்பி இலக்கணம் பொருந்திருக்க. நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்கள், ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் 2 பேர் சந்தோஷமாக வாழ்கிறது உண்மை. நான் பொருத்தம் பார்க்குறேங்கிறது உண்மை. ஆனால் 2 பேருக்கு பொருத்தங்க ஜாதகம் இருக்கான்னு இருக்குது. அப்போ 2 பேர் ஜாதகத்தையும் ஏஎல்பி இலக்கணத்தில் போட்டால், ஆமாம் இங்கே வந்து மேஷ இலக்கணம், இங்கே வந்து துலா இலக்கணம் சூப்பராக பொருந்தி போகுது, 2 பேரும் நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் கஷ்டமே வராதான்னு நினைக்காது, கஷ்டம் வரும் தான்.
ரோடுன்னு இருந்தால் மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம் தான் இருக்கும். சும்மா வந்து அப்படியே வந்து எல்லாமே ஜீம் பூம்பா மாரி வாழ்க்கையில் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் இக்கரை அக்கறை வச்சுக்கிற மாரி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து யாரோ ஒருத்தர் வாழ்க்கையை பார்த்து அப்பா இது நல்லா இருக்காருல்ல அப்படின்னு ஒரு கற்பனையில் ஒரு மாயையில் தோற்றத்தெல்லாம் வாழ்கிறோம். நீங்கள் என்ன யார் கஷ்டப்படுன்னு சொல்லுங்கள்? எல்லாரும் கஷ்டப்படணும். பணம் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. நான் ஜோதிடத்தை அட்லீஸ்ட் இதை பார்த்தா எனக்கு இதான் ரூட்டு, இதுதான் என் பஸ்ஸு, இதுதான் பயணம், இதுதான் என் ஸ்பீட் லிமிட்டுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் ஏன் வேகமாக போகணும்? சார் இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் பாருங்கள், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள், எவ்வளோ தீவிரமான முயற்சினாலும் அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக வந்து ஜோதிடம் பார்த்தா சோம்பேறி ஆயிடுவாங்க மக்கள், அப்படி தானே சார் சொல்கிறாங்க? சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிசி ரிப்போர்ட் எடுக்கிறோம், ஏன் டெஸ்ட் எடுக்கிறோம், ஏன் டெஸ்ட் எடுக்க வேண்டியா இல்லையா? அது வந்தால் வரட்டுன்ட்டு உட்காந்துருக்கலாம். நீங்கள் உட்காந்து பாருங்கள், சொல்லுவாங்களா சார் 40 வயசு வந்துட்டா நீ ப்ளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் சொல்கிறோம்ல இல்லையா? சொல்கிறோம். அப்போ அங்கே மட்டும் ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது இல்லை? சரி, சூறாவளி வருது, எல்லா மீனரும் கடலுக்கு போங்க, அங்கே ஒரு எச்சரிக்கை கூண்டு கடற்கரையில் வந்து இதில் ஏற்றுறோம்ல, 1ஆம் நம்பர் 2, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கூண்டு ஏற்றுறோம்ல கலங்கரை உலகத்தில். இப்போ நீங்கள் ஒரு அங்கே எச்சரிக்கை இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை தான் இங்கே வாழ்க்கையில் எச்சரிக்கைங்கிற இதுதான் முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது இந்த எச்சரிக்கையை தான் பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க மாட்டோங்கிறோம். சார் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, வேலை நல்லா இருக்காதுப்பா, என்ன வேலை பார்த்தாலும் பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சும்மாவே இருக்க, எந்த முயற்சியுமே இல்லாமல் தானே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் பார்த்தீங்க பார்க்கல, அது ஒரு விஷயம். இப்போ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு 1.5 வருஷம் தான், 18 மாதம் தான். இந்த 18 மாதம் நீங்கள் இப்படியே பார்த்துக்க, இருக்கிறத மாற்றாதீங்க, உங்களுக்கு ஏதோ வருமானம் வந்துடும். ஓ, நீங்கள் லக்னம் மாறுங்கிறனால அடுத்து முயற்சி பண்ணுங்க. 1.5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, 1 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. கால அளவு தானே முக்கியம். நீங்கள் கால அளவு இல்லாமல் எப்போ பஸ் வரும்னு இப்போ காலையில் சாயங்காலம் உட்காந்துருப்பீங்களா என்ன? இப்போ டயத்துக்கு போய் பஸ் ஏறுறோம்ல, நம்ம 8:30 மணிக்கு பஸ்ஸுன்னா 8:15 மணிக்கு 8:20 தான் ஏறி கிளம்பி ஓடி போய் அந்த பஸ்ஸு அரை நேரத்தில் ஓடி பண்ணிப்போம். அந்த பஸ் அப்போ தான் போவோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது ஐயா. இந்த கால அளவுகளை தான் நான் அந்த காலக்கணிதத்தை சொல்கிறேன். காலக்கணிதம் மறுபடியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வேணும். நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, நீங்கள் ஜோதிடம் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது, ஜோதிடம் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது, ஜோதிடம் பொய்ன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது, இல்லை ஜோதிடம் உண்மைன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கிறது கட்டம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் நல்லது சொல்கிறது அங்கே இருக்குது, கெட்டது சொல்கிறது அங்கே இருக்குது. உங்களுக்கு எது தேவை அதை எடுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இல்லை சார், நான் அடுத்த ஒரு 5 வருஷம் நான் திட்டமிட போகிறேன், அடுத்த 10 வருஷம் ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம், மீன லக்னம், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நான் டீ கடை வைக்கணும்னா டீ கடை காசே என்னதில்லை, உங்களுக்கு காசு, யார் காசாக இருந்தாலும் காசு நல்லா இருக்கணும்ல. ஆமாம். அப்போ எதுக்கு நம்ம என்ன டீ கடையே ஆகாத லக்கணத்தில் போய் நான் டீ கடை வச்சா அது எப்படிங்க அது மாறும்? வைக்கலாமா அது? இப்போ நம்மள்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு, நான் மீறி வைக்கிறேன், நட்டமான யார் பொறுப்பு? அவர் தான். யாருன்னா எனக்கு எதுவுமே கிடையாது, ஜோசியருக்கு எதுவுமே கிடையாது, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. இதை நான் பார்த்தாரான்னு சொல்லிடுறேன். எதுக்குன்னு நீங்கள் நல்லா இருந்தால் தானே மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் ஒழிப்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு தான் ஜோதிடம். இல்லை நான் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு டீ கடை வைக்க போகிறேன். எப்படி வைப்பீங்க? டீ கடை வச்சா ஓடாது. டீ கடை நல்லாயிருக்கும், டீ கடை இடம் நல்லாயிருக்கும், சூப்பராக டீ கடை மாஸ்டர் வரலான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. டீ கடை வச்சுட்டு உங்களுக்கு போட்டே 10 இல்லை 4 கடை வந்துடும், அது உங்களோட சூப்பராக போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணணும். விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, இது தொலைச்சிட்டு வெளியில் வரவும் முடியாது, வேறு வேலையே இல்லாமல். இப்போ பாதி பேர் என்னென்னா 99 பேர் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ சார் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது சார், மளிகை கடை வைக்கலாம், சூப்பராக வைக்கலாம். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்லா இருக்குது, நீங்கள் டீ கடை வைங்க நல்லாயிருக்கும். 4ஆம் வீட்டில் சந்திரன் நல்லா இருக்குது, 10ஆம் வீட்டில் சந்திரன் நல்லா இருக்குது, டீ கடை வைங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்லா இருக்குது, நீ உங்கள் வீட்டோட பக்கத்தில் ஒரு பக்கத்துலேயே சேர்த்து ஒரு கடையை கட்டிக்க, தூரமாக போய் கட்டாத. எப்படி தூரமாக? நீ வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சுக்க சார், வீட்டு பக்கத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு சார் உனக்கு இது ஒரு 2 தையல் மிஷினை போட்டு நீ தையல் போட்டு கற்றுக்க, ஒரு 10 வருஷத்துக்கு தொழில் ஓடும், ஒன்று பழப்படுத்திக்க. 10ல் 4 செவ்வாய் இருக்குது, விறகு கடை இருக்குது பாருங்க, 4 செவ்வாய் 10ல் செவ்வாய் சம்பந்தம் விறகு கடையை போட்டு நீ வந்து 10 ஒரு டன் 2 டன் வரவு வாங்கி அதை 2ஆக உடச்சி இங்கே வந்து 14 ரூபா 12 ரூபா 8 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கி அதை 22 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். இல்லை இப்போலாம் 50 ரூபாய்க்கு விற்றாலும் காலம் மாறி போச்சு. காலம் மாறிட்டு இருந்தது. இந்த காலகட்டம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லாம் அப்படி இருக்கும்போது பெரிய விறகு ரொம்ப நல்லா போகுது.
அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம். இந்த மாற்றம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு ஹோட்டல் நல்லா ஓடுதானா 4 வருஷம் தான் ஓடும், இல்லை 4 வருஷம் தான் ஓடும், அது போல் ஓடாது. இப்போ நிறைய பெரிய ஹோட்டல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. நல்லா தானே சார்? நீங்கள் வெளியில் பார்த்தா அப்படி இருக்கும், அங்கே ஓனருக்கு தான் தெரியும். அவருக்கு கூப்பிட்டு மூர்த்தி 4 வருஷமாக 2 வருஷமாக சம்பளத்துக்கு தான் மூர்த்தி. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய ஹோட்டல்னு யாரை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியும். உண்மையிலே நீங்கள் சாப்பாடு போடுறாங்கல்ல, நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலும் 2-3 ஹோட்டல் விட்டுருங்க. இந்த 2-3 ஹோட்டல் வந்து ஹை ரேட்டு, ஓரளவுக்கு ஒரு ரேட்டு கூட, ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் சம்பாதிச்சேன்னு சொன்னால் போய் நீங்கள் பெரிய அளவில் அன்னன்னைக்கு தேவைக்கு இருக்கும், அதை மீறி ஓனருக்கும் ஒரு சம்பளம் கணக்கில் தான் ஏதோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம இவ்வளோதான் சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா அவங்களுக்கு என்ன சூப்பர். அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியாக இருந்திருக்காது. 10 ஹோட்டல் இருக்கிற இடத்துல இவர் ஹோட்டல் ஒன்று தான் இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மாதத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் வந்துருக்கும் ஒரு ஹோட்டல் மட்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துல 4 ஹோட்டல் இருக்கு. ஆமாம். அப்போ 4 ஹோட்டல் போட்டியாக வந்துட்டு 4 வருஷத்துல இப்போ குறைஞ்சிருமா குறையாத? குறைஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் 40 ரூபா தின்ன இடத்துல ஒருத்தர் 10 பேர் இப்போ சாப்பிடும்போது 4 லட்ச ரூபா வந்துடுதா? 40 லட்சங்கிறது 4 லட்சம் இருக்கு. 4 வருஷத்துல மாறி போச்சு. நீங்க அங்க உள்ளார போய் பார்த்தாலும் தெரியும். கதறு அங்க எப்பா மூர்த்தி அப்படியே எனக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் பாருங்க. இல்ல உங்களுக்கு அது நிறைய அனுபவம் தெரியுது. ஏன்னா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அவ்வளோ ஆதங்கமா இருக்கு எங்களுக்கு. அது சில இடத்துல லாபம் வரும், சில இடத்துல நட்டம் வரும். இது வந்து அவங்க மேனேஜ் பண்ற இடத்துல பெரிய இடத்துல இருக்கிறது தெரிகிறது இல்லை. இப்போ 2026 கிட்டத்தட்ட 4 மாதம் முடிய போகுது சார். நீங்கள் நம்ம பொது பலன் போட்டிருந்தோம், ஆண்டு பலன், அதை பார்த்த எல்லாருக்குமே ஓரளவு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இருக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ 2026 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 3 லக்னங்கள் அப்படின்னா ஏஎல்பி லக்னங்கள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே 12 லக்னமும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரு பலமான ஆண்டாக இருக்குது. ஆனால் பொதுவாக தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரடு முரடான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஒரு அதாவது கொரோனா டயத்தில் நம்ம எப்படி இருந்தோம்களோ அதே இடத்துல. ஆனால் இன்றைக்கி லாக்டவுன் இல்லை, அவ்வளோதான். லாக்டவுனுங்கிற பேரில் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அப்படி தான் இருக்கு. அது நம்ம என்னென்னா அப்படி ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம்லான்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். பொதுவாகவே 12 லக்கணமும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. உதாரணமாக ஒவ்வொரு மேஷமோ ரிஷபமோ மிதனம் இந்த 12 லக்கணமும் வந்து பொதுவாகவே நம்ம இப்படி தான் பேச முடியும். இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு முடிவு இல்லாத இருக்கும். ராகேது பயிற்சி ஆகணும், சனி பயிற்சி ஆகணும், குரு பயிற்சி ஆகணும். இதெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆனாலே முதல்ல 12 கட்டம் ஓரளவுக்கு. ஏன்னா இந்த ராகேது பயிற்சி ஆனால் தான் அந்த முடிவே வரும். இந்த ஈராக்கு போர் இருக்குது பாருங்க, அமெரிக்கா போர் இருக்குது பாருங்க. இந்த போர் பதட்டம் எப்போ நான் 2025 வந்து ராகேது பயிற்சியில் ஒரு விஷயத்த பேசியிருப்பேன். எப்போ இந்த ராகு வந்து கும்பத்துக்கு வருதோ, எப்போல்லாம் கும்பத்து ராகு வந்தாலும் பிரச்சனை தான். கேது எப்பெல்லாம் சிப்பத்து வந்தாலும் அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் மாற்றி முடிவு எடுக்கிறது. இது எப்போ சார் அந்த பயிற்சி நடக்குது? இப்போ நம்ம இப்போ இந்த 2026 நான் அந்த தேதி மட்டும் அதை சொல்லிடுறேன். 2026 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்குது. 2028 நல்லா இருக்கு அப்படின்னா 2028 மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வருமா. 2026 நவம்பரில் தான் மாறுது. 2026 நவம்பர் அப்போ தான் மாற்றம் வருது. தேதி எதுவும் சொல்லணும்? 25ஆம் தேதி. 25. அது வரைக்கும் இந்த குழப்பங்கள், ஒரு குளறுபடிகள், போராட்டம் ஆல்மோஸ்ட் 2026 முடிஞ்சிடுது. இல்லை, நவம்பர் வரைஞ்சிடுது. டிசம்பர் 1 தான். அது டிசம்பரை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பரில் எப்பயுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஒவ்வொரு டிசம்பர்லேயும் வந்து ஒரு கிரகநிலைகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கும், எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. எப்பயுமே வந்து சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வரும். அப்போ வரும்போது முழுமையான வந்து இருட்ட பகுதி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் தான் சுனாமி வர்றது, டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யுறது, டிசம்பர் மாதத்தில் தான் வெள்ளம் வர்றது, டிசம்பர் மாதம் காற்றடிக்கிறது, புயல் காற்று. இதுமாரி டிசம்பர் மாதம் பொதுவாகவே விருச்சகத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் இது எப்பயுமே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். அதேமாரி இது ராகு பயிற்சி ஆனது பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த ராகு வந்தது பிறகு தான் 12 லக்கணமும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். ரிலீஃபாக நீங்கள் எல்லா கேள்வி கேட்டாலும் அது மாதிரி நடக்கும்னு சொல்லலாம். அது வரைக்கும் இந்த 18 மாதம் பெரிய குழப்படி. நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி.